நெல்லை மாவட்ட மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களிடம் நடைபெறும் மனித உரிமை மீறல் தொடர்பாக புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அளித்த புகாரின் பேரில் தேசிய மனித உரிமை ஆணையம் நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. இதற்காக தேசிய மனித உரிமை ஆணைய விசாரணை குழு நெல்லை வந்துள்ள நிலையில் செப்டம்பர் 21 வரை விசாரணை நடத்த உள்ளது. இந்நிலையில் மாஞ்சோலைக்கு செல்லக்கூடிய மணிமுத்தாறு வனத்துறை செக்போஸ்டில் நூற்றுக்கணக்கான காவலர்கள் குவிக்கப்பட்டு 2 நாட்களுக்கு சுற்றுலா பயணிகள் அப்பகுதிகளுக்கு செல்ல தடை விதித்துள்ளனர். அந்த வழியாக இயக்கப்படும் பேருந்துகளிலும் பலத்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனிடையே புகார்தாரரான கிருஷ்ணசாமியிடம் விசாரணை நடத்தி ஆவணங்களை பெற்றுள்ள மனித உரிமை ஆணையம் மாஞ்சோலை மக்களிடம் நேரடியாக சென்று விசாரித்து வருகின்றனர். மேலும் வழிபாட்டு தலங்களுக்கு சென்றும் ஆய்வை மேற்கொண்டு வருகின்றார்கள். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே 30க்கும் மேற்பட்ட தேசிய கொடிகள் குப்பையில் கிடந்ததை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தாராபுரம் அருகே குண்டடம் இடையன் கிணறு சாலையில் தனியார் நூற்பாலை அருகே சாலையோரம் கொட்டப்பட்டு கிடந்த குப்பையில் தேசிய கொடிகள் கிடந்தன. தேசிய கொடிகளை கைப்பற்றி அதை குப்பையில் வீசி சென்றவர்கள் யார் என்று குண்டடம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். கடந்த மாதம் ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்ட நிலையில் தேசிய கொடிகள் குப்பையில் கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பள்ளி நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களை டேபிள் பெஞ்ச் தூக்க வைத்த சம்பவம் பெற்றோர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஆரணி டவுன் பகுதியில் உள்ள அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் விடியா திமுகவின் நான் முதல்வன் உயர்வுக்கு படி என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவர்களை டேபிள் பெஞ்ச் தூக்கவும் பள்ளிக்கு பயிற்சி வகுப்பில் இருந்த கல்வியியல் கல்லூரி மாணவிகளை விருந்தினர்கள் மற்றும் மாணவர்களுக்கு டீ கொடுக்கும் பணியில் ஈடுபடுத்திய செயல் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. விடியா ஆட்சியில் பள்ளிகளில் தொடர் சர்ச்சைகள் எழுந்து கொண்டே உள்ள நிலையில் பள்ளி கல்வித்துறை என்னதான் செய்து கொண்டிருக்கிறது என பெற்றோர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் புல்லமங்கலம் அருகே கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட தகராறில் விடியா திமுக ஒன்றிய செயலாளரும் அவரது அண்ணன் மகனும் சேர்ந்து தற்காலிக ஆசிரியரை கட்டையால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. புல்லமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கட்டுமான பணியினை ஒப்பந்த முறையில் மேற்கொண்டு வரும் மன்னார்குடி விடியா திமுக ஒன்றிய செயலாளர் குமரேசனும் அவரது அண்ணன் மகன் சக்திவேலும் வழிபாடு நேரத்தில் கட்டுமான பொருட்கள் இறக்கியது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் தற்காலிக ஆசிரியர் சிவாவை கட்டையால் தாக்கியுள்ளனர். இதில் தலையில் பலத்த காயமடைந்த சிவாவுக்கு திருவாரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இது குறித்து வடபாதி மங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விடியா கட்சியினர் அதிகாரம் தங்களது கையில் உள்ளது என்ற மமதையில் வன்முறை போக்கை கையாள்வது பலரையும் பதற்றமடைய வைத்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு மருத்துவமனையில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட விபத்து மற்றும் அவசர சிகிச்சை மையத்திற்கான கட்டிடம் திறக்கப்பட்டு வெறும் காட்சி பொருளாக இருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. வந்தவாசி அரசு மருத்துவமனையின் கூடுதல் கட்டடத்தை சில நாட்களுக்கு முன் விடிய அரசின் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், ஏவா வேலு ஆகியோர் திறந்து வைத்தனர். தற்போது வரை இந்த கட்டிடத்தில் சிடி ஸ்கேன் இயந்திரம், அறுவை சிகிச்சை செய்வதற்கான இயந்திரங்கள், எக்ஸ்ரே உபகரணங்கள் உள்ளிட்ட எதுவுமே இல்லை என கூறப்படுகிறது. கட்டிடத்தை விளம்பரத்திற்காக திறந்து வைத்துவிட்டு அவசர சிகிச்சைக்கு நோயாளிகள் யாரேனும் வந்தால் வேறு மருத்துவமனைக்கு மாற்றிவிடும் நிலையே தொடர்கிறது. எனவே இந்த கட்டிடத்தை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என விளம்பரம் தேடும் விடிய அரசை பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். சென்னையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டுள்ள சிறுமியை மீட்டுத் தரக்கோரி சிறுமியின் தாய் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு குறித்து காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை அண்ணா நகரை சேர்ந்த 10 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவரை மீட்டுத் தரக்கோரியும் சிறுமியின் தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். மேலும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தார். மனு குறித்து விசாரணை மேற்கொண்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சிறுமியின் நிலை குறித்து காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை செப்டம்பர் 24 ஒத்திவைத்தனர்.